ஹாய் டீம், வெல்கம் டு டிசிஎஸ் என்கியூடி சீரிஸ் டே 5. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈவன் பொசிஷன்ல இருக்க நம்பர்ஸை வந்து அசெண்டிங்லயும், ஆட் பொசிஷன்ல இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம டிசெண்டிங்லயும் நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணி காட்டணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை கிவன் டேட்டா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ பொசிஷன்ஸை நான் வந்து ரெட் கலர்ல மேப் பண்ணிடுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈவன் பொசிஷன்ல இருக்கிற நம்பர்ஸை வந்து அசெண்டிங்லயும், ஆட் பொசிஷன்ல இருக்கிறத வந்து டிசெண்டிங்ல நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்பனா நம்மளுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வரும்னா, ஸோ ஈவன் நம்பர்ஸ் ஈவன் பொசிஷன்ல இருக்கிறது 9 7 5 3 1. இது ஒரு டிசெண்டிங் ஆர்டர்ல போகுது ஈவன் பொசிஷன்ல இருக்கிறது. அசெண்டிங் ஆர்டர்ல போறது வந்து ஈவன் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா 2 4 6 8. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ கொடுத்திருக்க அரேவை ரெண்டு லிஸ்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்ல ஈவன் பொசிஷன்ல இருக்கிற நம்பர்ஸையும், இன்னொரு லிஸ்ட்ல ஆட் பொசிஷன்ல இருக்க நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிட்டு, இங்க இருந்து ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம எடுத்து டேட்டாவை கம்பேர், தட் மீன்ஸ் பொசிஷன்ஸை கம்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லாஜிக்கை எப்படி கோடா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது பாத்துங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி கோட். ஸோ சொன்ன மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரெண்டு லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் பேஸா இன்புட் கொடுத்துட்டு அண்ட் சால்வ்ன்ற ஒரு மெத்தட்ல நான் எழுத போறேன். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு இங்க ஒரு நெஸ்டட் ஃபார் த மீன்ஸ் ஃபார் ஈச் லூப் நான் போட்டு வச்சுட்டேன். அண்ட் வேணுங்கிற திங்ஸ் நான் இங்க ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். அரே லிஸ்ட் யூஸ் பண்ண போறோம், கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம், அண்ட் லிஸ்ட் யூஸ் பண்ண போறோம். அண்ட் சேம் திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ், லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல இருந்து நான் வந்துட்டு I'll define two interfaces here. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நான் ஈவன் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட் இட் பி ரெஃபரன்ஸ் ஆஃப் அரே லிஸ்ட்ல இருக்கட்டும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஆட் நம்பர்ஸ், ஆட் பொசிஷன்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஆட்ன்றத இன்னொன்று எடுத்துக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் இதை எடுத்தக்கு அப்புறம் இப்ப அரேவை நான் ஐட்ரேட் பண்ணி நம்ம இங்க இருந்து ஒரு ஒரு எலிமெண்டா எடுத்து பிக் பண்ணி we need to place inside ஈவன் அண்ட் ஆட் லிஸ்ட் நம்ம தனியா கிரியேட் பண்ணிருக்கோம். அதை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலா பொசிஷன்ஸ் வந்து 1ல இருந்து தான் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இன்ட் i ஈக்குவல் டு 1 நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். அண்ட் நான் while loop ஒன்று எடுத்து என்னோட பொசிஷன் ஷுட் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு less than or equal to array dot length வரைக்கும் நான் ட்ராவர்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உள்ளுக்குள்ள நான் கேஸ் கண்டிஷன்ஸ் எழுதி if வந்திருக்க பொசிஷன் வந்து smallest of 2 equal to 0 வந்தா இட்ஸ் an even பொசிஷன். ஸோ ஈவன் பொசிஷனா இருந்துச்சுன்னா ஈவனோட லிஸ்ட்டை நான் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஈவன் டாட் ஆட் மெத்தட் நான் யூஸ் பண்ணி அந்த அரேல இருந்து டேட்டாவை எடுத்து i-1. ஏன்னா நான் எதுக்காக இங்க -1 கொடுக்குறேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, பட் நம்ம பொசிஷன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால -1 அதுக்கு ப்ரீவியஸா இருக்க எலிமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் எல்ஸ்ல ஆட் நம்பர்ஸோட பொசிஷன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும். ஆட் டாட் ஆட் சேம் அரே ஆஃப் i-1. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு லிஸ்ட் செப்பரேட்டா இப்போ வந்திருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ சிசோல ஈவன் பிளஸ் ஸ்பேஸ் கொடுத்து இந்த ரெண்டு லிஸ்ட்டை நம்ம செக்ரிகேட் பண்ணியாச்சு. அது என்னன்னு ஷோ யூ. இதுல என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஐய வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணல. ஸோ நான் ஐய நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். அதனால நம்மளுக்கு இன்ஃபினிட்டி லூப் போறதுனால ஹீப் மெமரி அவுட் ஆஃப் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஐ பிளஸ் பிளஸ் நான் கொடுத்துட்டு அது பி ரன் நவ். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு செப்பரேட் லிஸ்ட்ன்றது இங்க டிஸ்பிளே ஆகுது. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஈவன் பொசிஷன்ல இருக்க நம்பர்ஸ் இருக்கு, எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆட் பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஈவனை வந்து நம்ம அசெண்டிங்ல மாத்தறதுக்கு, ஸோ கலெக்ஷன்ல டிஃபால்ட்டா ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நேம் என்னன்னா ஷார்ட் மெத்தட். ஸோ அது வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல தான் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ யாரை நம்ம அசெண்டிங்கா மாத்தணும், ஈவன் நம்பர்ஸ் நம்ம அசெண்டிங்கா பண்ணும். ஸோ அந்த ஈவன்ன்ற லிஸ்ட்டை நான் இங்க பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் திருப்பியும் அதே மாதிரி ஷார்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் எனக்கு ஆர்டர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கணும். அது என்ன அசெண்டிங் வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி அது என்னவா இருக்கும், உங்களுக்கு டிசெண்டிங்கா தான் இருக்க போகுது. ஸோ ஆர்டர் நான் பேஸ் கொடுத்துட்டு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா, செகண்ட் பேராமீட்டரா எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இப்போ இந்த ரெண்டு லிஸ்டையும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சிசோல கூப்பிட்டு சிசோ அண்ட் ஐ வில் கால் ஈவன் தனியாவும் ஆட் தனியாவும் காட்டுறேன். இப்போ நம்மளோட பேஸ் ரெக்குயர்மெண்ட் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் வந்துட்டு அசெண்டிங்ல போகுது, ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்ல போகுது இங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா,
ஒரிஜினல் அரேக்குள்ள இந்த டேட்டாஸை ஃபில் பண்ணி ஒரு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஸ்வாப் ஒரு எனிதிங் யூ கேன் டூ. ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரிஜினல் அரேவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிட்டர்ன் பண்றதுக்கு கம்ப்ளீட் டேட்டாவை நான் ஐட்ரேட் பண்றதுக்கு நான் ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். int I equal to 1 நான் போய்க்கிறேன் and I should be less than or equal to array dot length. ஏன்னா பொசிஷன் பேஸ் பண்ணி தான் இங்க ஒர்க் பண்ண போறோம். ஸோ பொசிஷன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால 1ல இருந்து நான் போயிட்டு அதில் ஐட்ரேட்டியா. ஸோ இப்பயும் ஒரு பேஸ் மிஸ்டேக் இங்க பண்றோம். ஏன்னா நம்ம இங்க ஐ ஆக்சுவலா ஒரு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணதை ரீடிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸோ நான் int I ல இருந்து நான் எதுக்கு ஜம்ப் பண்ணிக்கிறேன், I'll go with j. ஓகேவா? ஸோ நவ் அரே ஆஃப் j minus 1 நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இண்டெக்ஸஸ்ல நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க. அண்ட் இப்ப வர வந்து ஈவன் பொசிஷனா இல்ல ஆட் பொசிஷன் செக் பண்றதுக்கு ஸோ j modulus of 2 equal to 0 நான் செக் பண்ணிக்கிறேன். இது ஈவனோட கண்டிஷன். அப்பனா நான் என்னோட இதோட டர்னர் அப்புறம் ட்ரூ கேஸை நான் எதிர்ந்து நான் ஃபெச் பண்ணிக்கிறேன்னா ஈவன் டாட் கெட் நான் போட்டு உள்ள இருந்து எலிமெண்ட்டை ட்ராக் பண்றதுக்கு நான் வந்துட்டு இங்க 2 ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்ச் a equal to 0, இன்னொரு பர்சன் வந்து b equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஏயோட இனிஷியல் டேட்டா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பிக் பண்ணட்டும். அண்ட் சேம் திங் இந்த கேஸ் எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா ஆட் கேஸ்ல இருந்து டேட்டா கெட் பண்ணட்டும். ஸோ ஆட் டாட் கெட் b பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஸோ ஃபார் இப்போ வந்துட்டு ஃபைனலா இதுதான் உங்களோட கோடு. அண்ட் இங்க கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் அரேவை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா 9 2 7 4 5 6 3 8 1. ஸோ நம்மளுக்கு அதே அவுட்புட் வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ I'll run this code now. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் 9 2 7 4 5 6 3 8 1. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் அண்ட் நம்மளுக்கு வந்த அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம் ஹியர். ஓகே, தட்ஸ் ஆல் டுடேஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் கோட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் கோட், comment us. We'll reply to your comments and stay tuned for upcoming videos.